ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 20. குணாதீதம் யார் என்பது ரொம்ப டீட்டெயிலா நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த குணாதீத ஸ்திதியை அடைந்தவன் தான் பிரம்ம பிராப்தியை அடைகின்றான், பரபிரமமாக மாறுகின்றான் என்று இந்த ஞானத்தின் உச்சகட்ட ஸ்திதியை அடைவதற்கு நீங்கள் முதலில் குணாதீத ஸ்திதியை அடைய வேண்டி இருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த பிரம்ம பிராப்தி அது என்னது? பரபிரம்மம் பிரம்ம பிராப்தி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பிரம்மம் அப்படின்னாலே அதை வர்ணிக்க சொன்னா அது உருவம் இல்லாதது, குணங்கள் இல்லாதது, அதாவது நிர்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த குணங்களும் இல்லாதது. ஸோ எது சின்னது பெரிது என்ற வரைக்கு உட்படாதது, ஆதி இல்லாதது, அந்தம் இல்லாதது, தூயதாக பரிசுத்தமாக இருப்பது, என்றென்றும் எந்த அழுக்கும் கலவையும் இல்லாதிருப்பது. ஸோ இதெல்லாம் வந்து பரபிரம்மத்துக்கு, நிர்குண பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மத்துக்கு நாம் சூட்டுகின்ற ஒரு அடைமொழிகள்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா பிரம்மம் மாயையோடு சம்பந்தப்படாதிருக்கின்ற அந்த பிரம்மத்திற்கு இத்தனை விஷயங்களை கொடுப்பாங்க. பட் எப்பயுமே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது மாயையோட கலந்து இருக்கும். பரிபூர்ணனாக பரிசுத்தனாக இருக்கின்ற அதே பிரம்மம் மாயையின் கலப்போடும் சேர்ந்தேதான் இருக்கின்றது. அதுவும் அனாதி. ஏன்னா மாயையும் அனாதி என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா பிரம்மம் இருக்கின்ற காலம் மட்டும் இந்த மாயையும் சேர்ந்தேதான் இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனிவே இப்ப மாயையில வந்து சிக்காம அவன் குணாதீதன் ஆகிவிட்டான். அப்படின்னா குணங்கள் இருக்கு, குணங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கு, அதோடு வேலை பார்த்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன, எனக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணங்களின் ஒட்டுதலிலிருந்து முழுமையாக வெளிப்பட்டு விட்டவன் அக்கணமே அவன் பரபிரமமாகவே மாறிவிடுகின்றான். அது நிர்குண பரபிரமம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது மாயையோடு கலந்திருக்கின்ற பிரம்மம்னு சொன்னாலும் சரி, பட் அவன் பியூரா மாறிட்டான், பரபிரமமாக மாறிவிட்டான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப டீட்டெயிலா அந்த குணங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் என்ன புரிஞ்சுக்கேன் என்பதையும் நான் சொல்றேன். ஞான பரிபாகத்தால் இப்படிப்பட்ட உத்தம ஸ்திதியை அடைந்த ஒருவன் தவறாமல் நிர்குண பரபிரம்மத்தை அறிகின்றான். நிர்குண பரபிரம்மத்தை அறிகிறான். அறிகிறான் அப்படின்னு சொன்னா பிரம்மம் அப்படிங்கிறது குணங்கள் அற்றது. இத்தனை நாள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தான் பரபிரம்மமாக இருந்து கொண்டு குணத்தோட ஒட்டிட்டான். இப்ப அந்த குணங்கள்ல இருந்து டோட்டலா வெளியே வந்துட்டதுனால இவனுக்கும் அந்த குணங்கள் இல்லாத நிர்குண பரபிரம்மத்துக்கும் டிஃபரன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஞான பரிபாகத்தால் இப்படிப்பட்ட உத்தம ஸ்திதியை அடைந்த ஒருவன் தவறாமல் நிர்குண பரபிரம்மத்தை அறிகிறான். ஒரு நதியானது சமுத்திரத்தில் விழுந்து சமுத்திரமாகி விடுதல் போலே அவன் என்னை அறிந்து நானாகவே ஆய்போய் என்னுடைய சத்தை முழுவதும் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இங்க பேசுறது யாருன்னா கண்ணன். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. டெப்தா நம்ம ஆழமா போகும்போது அது மேலோட்டமா ஈஸியா சொல்லணும்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். பட் ரொம்ப டெப்தா போகணும் அப்படின்னு நினைக்கும் போது பிரம்மம் அப்படிங்கிற ஒண்ணுதான், அதுதான் எல்லாமே இருக்கு. சரியா? ஆனா அதுவே பியூராவும் இருக்கு, இம்பியூராவும் இருக்கு. இம்பியூர்னா அது இம்பியூர்னு சொல்ல முடியாது. அது சும்மா நாச்சுக்கும் இம்பியூர் வேஷத்துல இருக்கு. சரியா? இப்போ ஒரு அரசன் வந்து திருட வேஷம் போட்டு விளையாட போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை திருடன்னு சொல்லக்கூடாது. ஆனா அரசன் அப்பழுக்கற்றவன் தான். ஆனால் அவன் திருடன் வேஷம் போட்டிருக்கின்றான். ஆதலால் அவன் அப்பழுக்கற்றவனே. ஆனாலும் இப்ப வேஷத்துல திருடன் இருக்கு, வேஷத்துல இந்த இம்பியூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? சரி, இப்ப எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பரபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, அப்புறம் வேற என்ன இருக்கு? அந்த பரபிரம்மே மாயை ஒண்ணு ஈஸ்வரனாக பரிணமிக்குது, இன்னொன்னு ஜீவனாக பரிணமிக்கிறது. ஈஸ்வரன் அப்படின்னா சர்வசக்திமானாக முக்குணத்தை அடக்கி ஆள்பவனாக இந்த உலகத்தை நிர்மாணம் பரிபாலனம் செய்பவனாக பஞ்சபூதங்களாக என்று அந்த 36 தத்துவம் 67 தத்துவம்னு சொல்லக்கூடிய அத்தனையுமாக இருந்து இருப்பதற்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. சரியா? இன்னொன்னு ஜீவன். ஜீவன்னா யாருன்னா அந்த பரபிரம்மே ஒரு விளையாட்டுக்கிட்ட பின் அதுக்கப்புறமா வந்து அந்த குட்டி 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 வரும்போது
அது கிஞ்சித் என்று சொல்லக்கூடிய குட்டி குட்டி அல்ப சக்தியோடு வருகின்றது. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜீவன் அந்த ஈஸ்வரனுக்கு அஞ்ஞானம் அப்படிங்கிற பேச்சே வராது. ஏன்னா, அது சாத்வீக குணத்துல தான் இருக்கு. அதுக்கு அனைத்தும் தெரிகிறது. அனைத்தும் அறிந்து அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறது வந்து டோட்டலி இக்னோரன்ஸ் லெவல்ல சான்ஸ் இல்ல. ஏன்னா முக்குணங்கள உருவாக்கியதே அதுதான். அப்புறம் முக்குண கலவைக்குள்ள முக்குணங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறதும் அதுதான். அப்படிங்கிறதுனால, அதுக்கு வந்து சான்ஸே இல்ல. அதனால அது சாத்வீக குணத்தின் வெளிப்பாடு என்று சொல்லப்படுகின்றது. பட் இந்த ஜீவன் தான் வந்து வில்லனாக, காமெடியனாக இந்த அப்போ யார் வந்து இந்த மாயையில் மயங்குவது அல்லது மாயையை உண்மை என்று நம்பி ஏமாறுவது அப்படின்னா, ஜீவன் தான் ஏமாறுவானே தவிர ஈஸ்வரன் ஏமாறுறதுக்கு வழி இல்ல. இப்போ இந்த பகவத்கீதைங்கிறது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, ஈஸ்வரன் ஜீவனுக்கு சொல்லப்பட்டது. கண்ணன், கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவங்க அது யாரு அப்படின்னா, ஈஸ்வரன். அப்படின்னா பரபிரம்மே ஆ ஆல் பவர்ஃபுல்லாக பரமாத்மா இந்த பரபிரம்மே பரமாத்மாவே ஒரு ஈஸ்வரனுக்கு ஆல் பவர்ஃபுல் இருக்கும் அப்படின்னு. அந்த ஈஸ்வரன் இப்ப ஜீவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, நீ வந்து நீயும் நானும் ஒண்ணு. நம்ம எல்லாமே பரமாத்மா தான். ஒண்ணுதான் பரபிரம்மம் தான். பிரம்மத்தில இருந்து நான் வந்து ஆல் பவர்ஃபுல் வேஷம் போட்டு வந்திருக்கேன். நீ வந்து குட்டி வேஷத்துல வந்திருக்க. நீ உனக்கும் எனக்கும் பல ஜென்மங்கள் கடந்து விட்டன. ஆனா எல்லாத்தையும் நான் அறிவேன். ஆனா உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ. நீயும் நானும் வேற வேற எல்லாம் இல்ல. 2 பேரும் ஒண்ணுதான். இன்னொன்னு தெரியுமா? இந்த உலகமே உண்மை இல்ல தெரியுமா? இது வெறும் மாயை. சோ வெறும் மாயையாக நான் தான் இந்த உலகத்த படைச்சேன். இந்த உலகத்த அடக்கி ஆள்றதும் நான் தான். ஜீவனா இருக்கின்ற நீயும் நான் தான். உனக்கு அல்ப சக்தியோடு படைத்தவனும் நான் தான். எல்லா சீக்கிரட்டையும் வந்து ஈஸ்வரன் ஜீவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஜீவன் மயங்கவுடன் இந்த முக்குணங்கள்ல போய் ஒன்னா சிக்கிட்டு குணமே நானு அப்படின்னு அர்த்தம். அல்லது ஒரு காமெடியனே நானு நினைச்சிட்டான்னு அர்த்தம். ஒரு முட்டாளே நானு நினைச்சிட்டான்னு அர்த்தம். முட்டாளு வில்லன் இல்லைன்னா வேஷம். அந்த வேஷத்தை நினைச்சிட்டு அந்த ஜீவன் அழிந்து விட்டான் என்று சொல்லப்படுகின்றது. சாரி நெட் கட் ஆயிடுச்சு. ஓகே கேக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ பரமாத்மா ஐ மீன் ஈஸ்வரன் ஜீவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கான். இந்த ஈஸ்வரன் ஜீவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முக்கியமா அந்த முக்குணங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றான். இது எல்லாம் வேஷண்டா. நீ வந்து என்ன விரும்புறியோ அதெல்லாம் வந்து நான் தான் நிறைவேற்றி தருகின்றேன். உனக்கு வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லாம் கிடையாது. நீ வந்து சங்கல்பம், விகல்பம். நீ எண்ணுவதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை உண்டு. நீ எண்ணுகின்றதை ஈடேற்றி தருவதோ நான் தானே இங்கே இருக்கின்றேன். நீ சாத்வீக குணத்துல இருக்கணும்னு நினைச்சா நான் சாத்வீகமா உன்னை ஆட்டுவேன். நீ ரஜஸ்ல இருக்கணும்னு நினைச்சா உன்னை ரஜஸா நான் தான் ஆட்டுவேன். ஆக உன்னை மொத்தமா ஆட்டுறதே நான் தான். அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் உடனே அந்த ஜீவன் வந்து, ஆஹா! இது இத்தன நாள் தெரியாம போயிடுச்சே! அப்படின்னு சொல்லிட்டு, குணங்கள் நான் அல்லவா? நான் உன் தன்மையுடையவனவா? அந்த பரபிரம்மம் தான் நீயும், நானும் அந்த பரபிரம்மம் தானா? நீ வந்து சர்வசக்திமானா வேஷம் போட்டிருக்க, நான் அல்பசக்திமானா வேஷம் போட்டிருக்கேன். 2 பேரும் வேஷத்துல வேணா வேறுபாடு இருக்கலாமே தவிர 2 பேரும் ஒண்ணுதானா? டிஃபரன்ஸே இல்லையா உனக்கு எனக்கும்? அப்படின்னுட்டு அந்த ஜீவன் உணர்கின்றான். சரியா? அப்ப அந்த உணரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குணாதீத ஸ்திதியை அடைகின்றான். அந்த குணங்கள்ல ஒட்டல அப்படின்னாலே நீங்க குணாதீத ஸ்திதியை அடைஞ்சுட்டீங்க. அடைந்தவனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப இந்த ஈஸ்வரன் வந்து சொல்றான், எப்ப நீ குணாதீத ஸ்திதி அடைஞ்சிட்டியோ அப்பயே நீயும் நானும் ஒண்ணாயிடுற. ஏன்னா குணங்கள்ல ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நீயும் அவனும் ஒண்ணுதான் ஒட்டினானும். ஆனா நீ வந்து தவறா புரிஞ்சுட்டு இருந்த. இப்போ நீ வந்து சரியா புரிஞ்சுக்க போற. நீயும் நானும் ஒண்ணுங்கிறத. சரியா? இப்ப படிக்கிறேன்.
சமுத்திரமாகி சாரி ஒரு நதியானது சமுத்திரத்தில் விழுந்து சமுத்திரமாகி விடுதல் போலே அவன் என்னை அறிந்து நானாகவே ஆகிப்போய் என்னுடைய சத்தை முழுவதும் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு நதி போய் சமுத்திரத்துல விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது நதிங்கிறது சின்னது. அது சமுத்திரத்துல போய் கலந்ததுக்கு அப்புறம் அது சின்னதுன்னு சொல்லுவீங்களா? அந்த நதியே இப்ப சமுத்திரமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு குணத்துல போயிட்டு மாட்டிட்டு இருந்தான். ஒரு வேஷத்துல போய் மாட்டிட்டு இருக்கான். இவன் யாருன்னா, ச பரபிரம்மமாக இருக்கக்கூடிய, அனைத்துமாக இருக்கக்கூடிய இவன், எதுல போய் மாட்டிக்கிட்டான்னா, வேஷம் உண்மை என்று மாட்டிக்கொண்டு தன்னை சின்னதாகவே நினைத்து விட்டான். அப்படி அல்ல, நான் வேஷம் அல்ல என்று முடிவெடுத்த மாத்திரத்தில், இவன் அந்த ஈஸ்வரன் ஒன்றுபட்டு விடுகின்றான் அப்படின்னு இங்க வந்திருக்கு. ஈஸ்வரன் ஒன்றுபட்டுக்குன்னா, ஜீவன் ஈஸ்வரன் ஒன்றுபட்டாலும் சரி, ஜீவன் பரபிரம்மம் எல்லாமே ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னாலும், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னாலும், ஜீவ குரு ஐக்கியம் அப்படின்னாலும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. எப்படி டிஃபரன்ஸ் கிடையாதுன்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். பேஸ்ட் ஆன் தட் ஜீவன் அப்படிங்கிறது அல்ப சக்திமானாக தான் இருக்கின்றான். ஈஸ்வரன் சர்வசக்திமானாக தான் இருக்கின்றான். பட் 2 பேருமே வேஷம்னு புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருமே வேஷம்னு புரிஞ்சுக்கிட்டா, இந்த வேஷத்த கழட்டி பார்த்துட்டீங்கன்னா 2 ஒண்ணு தானே. ஜீவன் ஒரு வேஷம், ஈஸ்வரன் ஒரு வேஷம். ஆனா 2 பேருமே வேஷம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2மே எது? பிரம்மம். பிரம்மம் தான் இந்த வேஷத்துல இருக்கு. பிரம்மம் தான் அந்த வேஷத்துல இருக்கு. அப்ப பிரம்மன்ற பேஸ் அடிப்படையில பார்த்தா அந்த 2 ஒண்ணு தான். அப்போ அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகின்றான் அப்படின்னு சொன்னா, பிரம்மம்ன்ற பேஸ்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஐக்கியப்பட்டது உங்களுக்கு புரியும். ஏன்னா, இவன் ஞானி ஆனதுக்கு அப்புறமும் கூட, ஈஸ்வரனிடம் சரணாகதி செய்த பிறகும் கூட, இவனுக்கு அல்பசக்தி தான் இருக்கும். ஏன்னா, இப்ப இந்த வேஷத்துல தான் இருக்கான். ஆனா, அந்த வேஷம் பொய் என்று புரிந்து கொண்டிருக்கின்றான். ஈஸ்வரன் சர்வசக்தியாக இருக்கின்றான். ஆனால் அதுவும் உண்மை இல்லது. அது பொய் என்று புரிந்து கொண்டு, அவன் அந்த ஈஸ்வரன் இருக்கின்றான். ஆக, அந்த பேஸ் ஆஃப் பரபிரம்மா என்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் எல்லாம் ஒண்ணு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்த்தா ஈஸியா புரியும். அப்ப இந்த இடத்துல கண்ணன் சொல்லிட்டாரே, அப்போ அவன் என்னோடு ஐக்கியமாகி விடுகின்றான், நானாகி விடுகின்றேன். அப்படின்ன உடனே அப்ப எல்லாமே தெரிஞ்சு போயிடுமா? ஏன்னா பரமாத்மாவுக்கு ஈஸ்வரனுக்கு சர்வ சக்தி, சர்வ ஞானம். அடுத்தடுத்து என்ன நடக்கணும்? நீ என்னென்ன கர்மா பண்ணிட்டு இருக்க? நீ என்னென்ன குசும்பு பண்ணிட்டு இருக்க? இந்தந்த குசும்புக்கு என்னென்ன எப்பப்ப குடுக்கணும்? கர்மத்தின் ஆழம் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாததுன்னு கண்ணன் சொன்னான். ஆனா கண்ணனுக்கு மட்டும் தெரியும் எல்லாமே. அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் நடத்துறான். சோ எது எப்ப எப்படி நடக்கணும்? எல்லாத்தையும் புரிந்தவன் அந்த ஈஸ்வரன். அப்ப நான் வந்து என் குரு கிட்ட ஐக்கியமாயிட்டேன். என்னோட ஈஸ்வரனோட ஐக்கியமாயிட்டேன் அப்படின்னா, பிரம்மோய்க்கியம் அப்படிங்கிற அடிப்படையில 2 ஒண்ணாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அதுவும் பிரம்மம், நானும் பிரம்மம். குருவும் பிரம்மம், நானும் பிரம்மம். ஈஸ்வரனும் பிரம்மம், நானும் பிரம்மம். இந்த பிரம்மத்தின் அடிப்படையில 2 பேரும் ஐக்கியமாகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, எல்லாவே அப்படின்னு சர்வசக்திமானாக நான் மாறிவிடுவேன். எனக்கு எல்லா சித்திகளும் வந்துடும். ஞானி ஆயிட்டா எல்லா சித்திகளும் வந்துடும். அப்படின்னு தவறான புரிதலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பம். சரியா? ஸோ நதி சமுத்திரமாகவே ஆகிவிடுதல் போலே, என்னுடைய சத்தை முழுவதும் அவனுக்கு ஏற்பட்டு இங்கே சத்தை முழுவதும் ஏற்பட்டு அப்படின்னா குணங்கள். ஏன்னா ஈஸ்வரனுடைய குணம் என்ன? சாத்வீக குணம். லவ் ஆல். அதே தான் இவரும் ஆயிடுவாரு. ஏன்னா அனைத்தும் ஒண்ணுன்னு புரிஞ்சிருச்சு. அப்ப லவ் ஆல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இவருக்கும் வந்துருது. அந்த பேசிஸ்ல குணங்களின் அடிப்படையில, கேரக்டரின் அடிப்படையில 2ம் ஒண்ணாயிடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நலிக்னா எந்திரம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம 7வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஒரு ஒரு ராட்டினம் இருக்கும். அதுல வந்து ஒரு கிளி வந்து உட்காரும். அந்த கிளியினுடைய வெயிட்ல அந்த ராட்டினம் கீழ உருளும்போது, அது வந்து எங்க நம்ம கீழ விழுந்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டு 2 கால்கள வச்சு அந்த கால தூக்கி மேல ஏத்தி தன் மூக்க வச்சு மேல உள்ளத இறக்கி, அப்படி மேல வந்து உட்காரும் மறுபடியும் கீழ இறங்கும். ஐயோ! விழுந்துருவோமோன்னு இது இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. ராட்டினம் உருண்டுகிட்டே இருக்கு. இது என்ன பண்ணிட்டு இருக்கு? எங்க ராட்டினம் வந்து என் கால கட்டி போட்டுடுச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிச்சு. என்ன 2 ரெக்க இருக்கு. இப்படி பறந்தா அது கீழ விழப்போகுது. தெரியாம எங்கே நாம் கீழே விழுந்துடுவோம் என்ற பயத்திலே, அது அந்த மாரி சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸாம்பிளே இங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம அத பார்த்துட்டோம். இந்த இந்த குணாதீதன் அப்படிங்கிறவன் யாருன்னு தானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குணாதீதன் அப்படிங்கிறவன் ஒன்ஸ் அந்த ஸ்டேட் அச்சீவ் பண்ணிட்டான்னாலே, நீ வந்து அந்த குருவி புடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு ஜம்முன்னு பறந்து போயிட்டு ஒரு கிளையில உட்காந்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி. அது தான் யார் என்று உணர்ந்து விட்டது. தன்னை யாரும் கட்டவில்லை. தான் உண்மையில் பரிபூரணமாக சுதந்திரமாக இருக்கிறேன் என்று உணர்ந்து விட்டது. அப்படிங்கிற மாதிரி
எக்ஸாம்பிள் இங்க வர்றாரு. நெருகினாயந்திரத்தில் உட்கார்ந்து அதனுடன் சுழன்று கொண்டிருக்கும் ஒரு கிளி அதை விட்டு பறந்து போய் மரத்தின் கிளையில் மேல் உட்கார்ந்து கொண்டார் போலே அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? யாரு? குணாதீதன். அவன் தன்னை குணங்களோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளாமல் தான் அந்த நிர்குண பிரம்மமே என்று அறிந்து கொள்கிறான். தான் அந்த நிர்குண பரபிரம்மே என்று அறிந்து கொள்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் இங்க சொல்லியிருக்கலாம், நான் சர்வசக்திமானான ஈஸ்வரனே என்று அவர் போடல. அவன் நிர்குண பரபிரம்மே என்று புரிந்து கொள்கிறான். ஏன்னா சர்வசக்திமானான ஈஸ்வரனும் நிர்குண பரபிரம்மம் தான். இந்த ஜீவனும் நிர்குண பரபிரம்மம் தான். அப்ப இவன் எதோட அவன் மிக்ஸ் ஆகிறான்னா நிர்குண பரபிரமம் என்ற அடிப்படையில ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் அவன் இருக்கானே தவிர ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்பது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஸ்னால நடக்குது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிர்குண பரபிரமே என்று அறிந்து கொள்கிறான். எவன் இதற்கு முன் அஜ்ஞானம் என்று என்னும் நிதிரைக்கு வசப்பட்டு வலுவாய் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தானோ அவனே தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளல் என்னும் விழிப்பை அடைகின்றான். இந்த இடத்துல அஜ்ஞானம் என்ற நிதிரையில் இருப்பவன் ஞானம் என்ற விழிப்பை அடைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வேஷத்தை உண்மை நம்புறது கண்ணிருந்தும் குருடனாய் நம்ம வாழ்ந்த மாதிரி தானே. ஸோ வேஷத்தை உண்மை நம்பி கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது நிதிரை அப்படின்னுட்டும், புரிந்து கொண்டது விழிப்பு அப்படின்னுட்டும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவன் கையில் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த புத்தி பேதம் என்னும் கண்ணாடி கீழே விழுந்து போய் அவனுக்கு ஜீவதசை என்னும் பிரதிபிம்பம் இல்லாமல் போகிறது. புத்தி பேதம்னா இவன் பெருசு, இவன் சின்னது, உயர்வு தாழ்வு, இதெல்லாம் புத்தி வேலையே என்னது? இது உயர்வு தாழ்வு நல்லது கெட்டதுன்னு பாக்குறது தானே. ஸோ இது டோட்டலா நஷ்டமாய் போயிடுது. ஏன்னா எல்லாத்தையும் மாயையா பார்த்துட்டான். அப்போ அது நானே இல்லைன்னு சேர்த்து பார்த்துட்டான். ஸோ தேர்ஃபோர் புத்தி பேதம் என்னும் கண்ணாடி கீழே விழுந்து போய் அவனுக்கு ஜீவதசை என்னும் பிரதிபிம்பம் இல்லாமல் போகிறது. நான் ஜீவன், ஜீவதசைனா லிமிடெட் கேரக்டர், லிமிடெட் பவர். சாரி, வேஷத்தை நான் என்று நம்புகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. வேஷத்தை நான் என்று நம்புகின்றது ஜீவத்தசை என்று சொல்வார்கள். ஜீவ ஆத்மா ஜீவத்தசையை அடைந்தது அப்படின்னு, ஆத்மாவை மறந்தது அப்படின்றதுக்காக. அடுத்து தேகாபிமானம் என்னும் காத்து அடிக்காமல் ஓய்ந்து போய் ஆத்மஸ்வரூபம் என்னும் சமுத்திரத்தில் இதற்கு முன் மோதிக்கொண்டிருந்த ஜீவன் ஈஸ்வரன் என்ற அலைகள் ஒன்றுபட்டு போகின்றன. தேகாபிமானம் என்ற காத்து நம்ம 24 மணி நேரமும் நம்ம பாடியை தான் நான் நினைச்சிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த காத்து இப்ப நின்று போயிடுச்சு. இப்ப எப்பயுமே பாடியை நான் நினைக்க போறது இல்லை. ஈவன் இந்த பாடி, மைண்ட், இன்டெலெக்ட் இது எல்லாமே ஜஸ்ட் இட்ஸ் டூல்ஸ். இன்ஃபேக்ட் நான் அதற்கு அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டிருக்கின்றேன், அனைத்தையும் அனுபவிப்பவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அது நான் அல்ல. அரசன் பிச்சைக்கார வேஷம் போட்டான் அப்படின்னா பிச்சைக்கார வேஷத்தை போட்டிருப்பவன் அரசன் அப்படின்னா பிச்சைக்கார வேஷத்துல நடிக்கிற அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வெறும் வேஷம் என்ற புரிதலோடு அவன் இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். சரியா? பிச்சைக்காரனே நான் அப்படின்னு நினைக்கல, அதை விட்டுட்டு அவன் நடிகனே நான் என்று ஒரு புரிதலோடு இருப்பவன். அப்ப நான் பிச்சைக்காரன் நான் ஃபீலிங்கே இருக்காது, தேகாபிமானமே இருக்காது. சரியா? என்னும் காட்டு ஓய்ந்து போய் ஆத்மஸ்வரூபம் என்னும் சமுதிரத்தில் இதற்கு முன் மோதிக்கொண்டிருந்த ஆத்ம சமுதிரம் என்னும் சமுதிரத்தில் இதற்கு முன் மோதிக்கொண்டிருந்த ஜீவன் ஈஸ்வரன் என்ற அலைகள் ஒன்றுபட்டு போகின்றன. இப்ப இந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். முதல்ல என்ன சொன்னாரு? ஜீவன் பிரம்ம ஐக்கியம், ஜீவன் ஈஸ்வரன் என்ற அலைகள் ஒன்றுபட்டு போகின்றன. இப்ப ஜீவன் ஈஸ்வரன் ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஜீவன் ஈஸ்வரன் என்ற அலைகள் எப்படி ஒன்றுபட்டது? சமுத்திரத்தில் ஒன்றுபட்டது. சமுத்திரம் எது? சமுத்திரம் பிரம்மம். சோ பிரம்மம் என்ற சமுத்திரம் எப்ப புரிஞ்சிருச்சோ, ஜீவனுக்கு நான் பிரம்மம்னு புரிஞ்சிருச்சோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரம்மமே தான் ஈஸ்வரனா இருக்குன்னு தெரியும், பிரம்மமே தான் ஜீவனா இருக்குன்னு தெரியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரம்மமே தான் ஈஸ்வரனா இருக்கு, பிரம்மமே தான் ஜீவனா இருக்கு அப்படின்னா ஜீவனும் ஈஸ்வரன் ஒண்ணுதானே. சோ அது வேற நான் வேற அப்படிங்கிற ஃபீலிங்கும் இல்லாம போயிடும். அப்போ குருவாகவே இருக்கட்டும், குரு வேற நான் வேற என்ற ஃபீலிங்கோ, ஈஸ்வரன் வேற நான் வேற என்ற ஃபீலிங்கோ கூட அங்கே இல்லாமல் போய்கிறது. பேஸ்ட் ஆன் வாட்? ஸ்டில் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா அவன் அல்ட்ரா பவர்ஃபுல்ல, இவனுக்கு அவ்வளவு பவர் இல்ல அப்படிங்கிற விஷயம் என்னமோ இருக்கத்தான் செய்யுது. பட் ஸ்டில் தே ஆர் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல். ஒரு பக்தன் பகவான்கிட்ட பரிபூர்ணமா சரணாகதி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் பக்தன் அப்படிங்கிறவன் காணாம போயிட்டு பகவானா மாறிடுறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பக்தன்ட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் எங்க பண்றேன், அவன் பண்ணுகின்றான் அப்படின்னு. சரியா? என்னால ஒரு மண்ணும் பண்ண முடியாதுடா. நான் அல்ப சக்தி கொண்ட ஒரு மண்ணு இல்லாத ஒரு
தூஷுடா, என் நாதன் அவன் இருக்கின்றான். அவனேதான் அனைத்தையும் செய்கின்றான் அப்படின்னு அந்த பக்தன் சொல்றான். சரியா? சோ, அதுக்காக அவன் சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக அப்ப அந்த பக்தனும் பகவானும் சேரலன்னு அர்த்தமா? அவன் சொல்றான், பகவான் சொல்றான், "நீ மட்டும் என்கிட்ட சரண்டர் ஆயிட்ட" அப்படின்னு சொன்னா, "உன் தலை மேல என் தலை மேல உன்ன தூக்கி வச்சு ஆடுவேன்டாங்கிறான். உன் பாத தூளியை என் தலை மேல் வைத்து தாங்கிக் கொண்டு ஆடுவேன்" அப்படிங்கிறான். "நீ நெனைச்சதெல்லாம் நிறைவேற்றி தருவேன்" அப்படிங்கிறான். இது யாரு? அது அல்ட்ரா பவர்ஃபுல்லாவே இருக்கட்டும். அல்ட்ரா பவர்ஃபுல் இந்த ஜீவனோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ, ஜீவனுக்காகவே அவன் வாழ்றான் அப்படிங்கிறப்போ, இந்த 2 கிட்டத்தட்ட ஒண்ணுன்னு சொல்றதுல ஒண்ணும் கஷ்டம் இல்ல. பட் ஸ்டில் ஒண்ணு அப்படிங்கிறதுக்காக அந்த ஜீவன் வந்து எனக்கு எல்லா பவரும் இருக்கு. ஏன்னா நான் ஈஸ்வரன் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். ஈவன் தோ எ ஜீவா இஸ் கம்ப்ளீட்லி சரண்டர்ட் டு ஈஸ்வரா ஆர் எ குரு, மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட தே ஃபீல் எனக்கு நான் அல்ப ஞானம் தான் என்னிடம் இருக்கிறது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னை அவன் ஆட்டுகின்றான், நான் ஆடுகின்றேன் என்ற ஃபீலிங் அவனுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஐக்கியமான பிறகும் கூட. ஸோ ஞானோத்தர பக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞானி ஆகிவிட்ட பிறகும் கூட, நானும் பிரம்மமும் ஒன்று என்று ஆகிவிட்ட பிறகும் கூட, இவனுக்கு அந்த குரு பக்தி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்து கொண்டே தான் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, இவன் இந்த ஜீவதசையில இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். இவன் வேஷத்துல இருக்கான். இந்த வேஷமே அல்பையான வேஷம் தானே. இந்த வேஷத்துல இருக்கும்போது எப்படி வந்து அல்ட்ரா பவர்ஃபுல்குள்ள போற முடியும்? ஆனா பேசிக்கலி இது வெறும் மாயடா. மாயன்னு என்ன சினிமாக்காக இந்த வேஷத்துல இருக்க இந்த சின்னவன், பெரியவன் என்னது சின்னவன், பெரியவன் சினிமால வேஷம் போட்டதுனால சின்னவன், பெரியவன் ஆயிடுவோமா? ஆனா 2 பேருமே பேசிக்கலி பிரம்மம் தான் என்ற அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டிஃபரன்ஸே கிடையாது என்பது உண்மை. என்றாலும் டிஃபரன்ஸ் இருக்கு மாயையிலே என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்பு வருஷா காலம் முடியே பேச்சு. சரி இத அப்படியே நாளைக்கு கன்டின்யூ பண்றேன்.